أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال في آية وألقى في الأرض رواسي أن تميد بكم وأنهارا وسبلا لعلكم تهتدون. أيها الإخوة في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனை தொழுவதற்காக பணிந்து வணங்குவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைந்த நன்மைகளை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாரித் தருவானாக. நம்மை படைத்து கண்காணித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹுவை பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த குத்பாவை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நம்மை படைத்த அல்லாஹ் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஏராளமான எண்ணி சொல்ல முடியாத அருள் கொடைகளை வழங்கியிருக்கிறான். காற்றை தந்திருக்கிறான், நெருப்பை தந்திருக்கிறான், உடல் உறுப்புகளை தந்திருக்கிறான், பேசுவதற்கு நாவை வழங்கியிருக்கிறான், பார்ப்பதற்கு கண்ணையும் கேட்பதற்கு செவிப்புலனையும் வழங்கியிருக்கிறான். நமக்கு தேவையான உணவுகளை, கனி வர்க்கங்களை, நீர் ஆதாரத்தை என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகளை எண்ணினால் யாராலும் எண்ணி சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்னுடைய அந்த வாக்கை மெய்ப்பிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்னுடைய அருள் கொடைகள் கொட்டி கிடக்கிறது. எல்லா அருள் கொடைகளும் இந்த மனிதனுடைய நன்மைக்காக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அருள் கொடைகள். மனிதனுடைய முன்னேற்றத்திற்காக, இம்மை வாழ்க்கையை பயன்படுத்தி மறுமைக்காக தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எண்ணற்ற அருள்கொடைகளை நம் மீது வாரி சொரிந்திருக்கிறான். அந்த அருள்கொடைகளில் முக்கியமானது நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதைகள், சாலைகள், வழிகள். இவை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதாக இருந்தால், அல்லது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் அதற்கு மார்க்கம் தேவைப்படுகிறது. கடல் வழி மார்க்கமோ அல்லது தரை வழி மார்க்கமோ அல்லது ஆகாய மார்க்கமோ ஏதாவது ஒரு மார்க்கம், ஒரு பாதை நமக்கு தேவைப்படுகிறது.
இந்த பாதை இல்லாமல், இந்த மார்க்கம் இல்லாமல், இந்த வழித்தடம் இல்லாமல் நாம் எந்த ஊரையும் நிச்சயமாக சென்றடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக பயணமாகிவிட்டது. பயணம் செய்யாத மனிதர்களே இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு தேவைக்காக பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அன்றாடம் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். பயணம் செய்யாவிட்டாலும் வீட்டிலிருந்து பள்ளிக்கும், பிறகு அலுவலகத்திற்கும், கடை வீதிக்கும் என்று நாம் போக்குவரத்து பாதைகளை அன்றாடம் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆக இந்த போக்குவரத்து பாதைகள், இந்த வழித்தடங்கள், இந்த மார்க்கங்கள், இவையெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான நியாமத்துகளில் ஒன்றாகும். இது இல்லாமலுடைய வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடும். பறந்து செல்வதாக இருந்தாலும் கூட, நடந்து செல்லாவிட்டாலும் கூட, பறந்து செல்வதாக இருந்தாலும் கூட அங்கேயும் ஒரு மார்க்கம் தேவைப்படுகிறது. ஒரு லைன், ஒரு வழித்தடம் தேவைப்படுகிறது. அந்த வழித்தடம் இல்லாமல் நம்முடைய பயணத்தை எங்கேயும் மேற்கொள்ள முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இந்த பயணமும், அந்த பயணத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த வழித்தடங்களும் இருக்கின்றன. இந்த போக்குவரத்து பாதைகளை பொறுத்தவரையில் அதற்கென்று சில உரிமைகள், சில ஷரத்துக்கள், சில ஆதாபுகள் இருக்கிறது. போக்குவரத்து பாதைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு பேண வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சில ஒழுங்குமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ் இதை பற்றி குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இந்த பாதைகள் இருக்கிறதே, போக்குவரத்து பாதைகள், இது அல்லாஹ் வழங்கிய நியாமத் என்று நம்ம சொன்னமா இல்லையா? அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் குர்ஆனில் ஏராளமான வசனங்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு வசனம்தான் சூரத்து நஹ்ல் 16வது அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய 15வது வசனம். வஅல்கா ஃபில் அர்தி ரவாசி அன் தமீத பிக்கும். அல்லாஹ் இந்த பூமியை படைத்து இந்த பூமியில் மலைகளை நிறுவி இருக்கிறான். உறுதி வாய்ந்த மலைகளை நிறுவி இருக்கிறான். இந்த உறுதி வாய்ந்த மலைகள் எதற்காக என்று சொன்னால், நீங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீங்கள் அசைந்து விடக்கூடாது, ஆடி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான், இந்த பூமியை பொறுத்தவரையில் இங்கே நீர்ப்பரப்பை விட நிலப்பரப்பு குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீர்ப்பரப்பினுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த நீர்ப்பரப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினால், பூமியும் அவ்வப்போது அசைந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே, நாம் அந்த பூமிக்கு மேலே வாழக்கூடிய நாம் ஆடி விழுந்து விடக்கூடாது, காயங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது, வலிகள் வந்து விடக்கூடாது என்பதற்காக, இது உறுதி வாய்ந்த பூமியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை பிடித்து நிறுத்தக்கூடிய, அசையாமல் பிடித்து நிறுத்தக்கூடிய உறுதி வாய்ந்த மலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் அமைத்து தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பேருபகாரம். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வ அன்ஹாரன், மேலும் நதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான். நதிகள் நீராதாரம், இந்த நதிகள் மூலமாகத்தான் கிடைக்கிறது. இன்றைக்கு அந்த சண்டை தான் பெரிய சண்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கும் வேறொரு மாநிலத்திற்கும் மத்தியில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு சண்டைக்கு காரணமே இந்த நதி பிரச்சனை தான். எனக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, தண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நதிகளை பொதுவாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன பாகுபாடு இல்லாமல், அதுவும் இல்லாமல் வட்டார பாகுபாடு இல்லாமல், மொழி பாகுபாடு இல்லாமல், எல்லை பாகுபாடு இல்லாமல், நதிகள் ஒன்று மட்டும்தான் எல்லை கடந்தது. அதை யாராலும் தடுத்து நிறுத்தி வைக்க முடியாது. ஓரளவுக்குத்தான் தடுத்து நிறுத்தி வைக்க முடியும். எல்லை அது அளவை கடந்து விட்டால் யாராலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்கின்ற அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நதிகளுடைய பயன்பாட்டை பொதுவாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் இந்த உண்மை தெரியாமல் இந்த மனித சமுதாயம் தனக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நதிகளை உருவாக்கி தந்திருக்கிறான். எதற்காக? நாம் அந்த நீராதாரத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நதிகளை வழங்கியிருக்கிறான். தொடர்ந்து சொல்கிறான், சுபுலன், பாதைகளையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். பாதைகளையும் அல்லாஹ் வழங்கியிருப்பதாக சொல்லி காண்பிக்கிறான். எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கிறது, எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான, கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான மைல்கள் தூரமுள்ள பாதைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த அனைத்து பாதைகளும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிஅமத், அருள் கொடை, அல்லாஹ் நம்மீது புரிந்திருக்கக்கூடிய பேருபகாரம் என்பதாக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நினைச்சான் சொல்லி காமிக்கிறான். இந்த பாதைகளை எதற்காக வழங்கியிருக்கிறான்? லஅல்லக்கும் தஹ்ததூன், நீங்கள் செல்லக்கூடிய இலக்கை ஊரை தெரிந்து கொள்ள வேண்டும், அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக. எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக எந்த இடமாக இருந்தாலும் சரி, அந்த ஊரை அடைவதற்கு அந்த பகுதியை அடைவதற்கு பாதை ஒரு முக்கியமாக இருக்கிறது. அந்த பாதைகளை அந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். இது ஒரு வசனத்தை தான் நான் உங்களுக்கு ஓதி காண்பித்திருக்கிறேன். இது போன்ற பல வசனங்கள், பாதைகள், அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கக்கூடிய மார்க்கங்கள், நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று சொல்லக்கூடிய எத்தனை வசனங்கள் இருக்கிறது. அதே போல இரவிலே பார்க்கிறோம், நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது, இலங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக படைத்து வைத்திருக்கிறான் என்பதை பற்றி சொல்லும் போது லஅல்லஹும் யஹ்ததூன், இரவிலே பயணம் செய்யக்கூடிய கடல் வழி, வான்வழி மார்க்கமாக அல்லது தரைவழி மார்க்கமாக கூட இரவிலே பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த நட்சத்திர கூட்டங்களை வைத்து, மின்னுகின்ற இலங்குகின்ற நட்சத்திர கூட்டங்களை வைத்து அடையாளம் கண்டு நாம் எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நட்சத்திரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறார் என்பதாக குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். ஆக ஒரு உண்மை நமக்கு ஊர்ஜிதமாகிறது. என்ன உண்மை? இந்த பாதைகள் நாம் பயணம் செய்வதற்காக, ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய பாதைகள், போக்குவரத்து சாலைகள், இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? உணர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நியாமத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நியாமத்தினுடைய அருமை பெருமையை புரிய வேண்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நியாமத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்த வேண்டும். அந்த நியாமத்தை பாதுகாக்கவும் வேண்டும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண்ணை வழங்கியிருக்கிறான் பார்ப்பதற்காக. இந்த கண்ணு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்தாகும். அதே போல பேசுவதற்கு நாவை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியாமத்தினுடைய அருமை பெருமையை சொல்லி முடியாது, அந்த அளவிற்கு அது சிறப்புகள் வாய்ந்தவை. இப்படிப்பட்ட இந்த கண் இருக்கிறதே, இந்த கண்ணை நாம் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம்? ஒரு தூசு கூட கண்ணில் பட்டு விடாத அளவிற்கு கண்ணை நாம் என்ன செய்கிறோம்? பாதுகாக்கிறோம். எதற்காக? அது நமக்கு ரொம்ப தேவையானது, முக்கியமானது. அதனால் அதை பாதுகாக்கணும். காலாகாலத்திற்கும் பயன்படக்கூடியது. எல்லா விதமான மனிதனுடைய தேவைகளும் இந்த கண்களை கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது அதிகப்படியான தேவைகள் இந்த கண்களால் தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதற்காக அந்த நியாமத்தினுடைய அருமை பெருமையை புரிந்திருக்கக்கூடிய நாம் அதை பாதுகாக்கிறோம். கண்ணு பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது லேசா மங்கலா இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன செய்கிறோம்? மருத்துவரை போய் சந்திக்கிறோம், கண்ணை டெஸ்ட் பண்ணுறோம், பரிசோதனை பண்ணுறோம், கண்ணாடி போட்டுக் கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி விட்டால் எழுத்து படிக்க தெரிய மாட்டேங்குது, என்ன செய்கிறோம்? டெஸ்ட் பண்ணுறோம். அல்லது கண்ணில் கேட்ராக்ட்னு சொல்கிறார்களே, அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு விட்டால் அதற்காக மருத்துவரை அணுகி நாம் சிகிச்சை எடுத்துக் கொள்கிறோம். இது கண்ணுக்கு மட்டுமல்ல, உடலை இயங்குவதற்கு, இந்த உடல் இயங்குவதற்கு எதுவதெல்லாம் அத்தியாவசிய உறுப்புகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட உறுப்புகளில் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் நாம் கவனம் எடுத்துக் கொள்ளாமல் இருப்பதில்லை, உடனடியாக கவனிக்கிறோம், அதற்காக நடவடிக்கை எடுக்கிறோம், அதை பாதுகாக்கிறோம். ஆனால் இதே கவனிப்பு, இதே பாதுகாப்பு உணர்வு நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தார் சாலைகளுக்கு அல்லது பொது வழிகளுக்கு, சாலைகளுக்கு நாம் வழங்குகிறோமா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்றாடம் பயன்படுத்துகிறோம், கண்ணை பயன்படுத்துகிறோம், நாவை பயன்படுத்துகிறோம், கையை பயன்படுத்துகிறோம், காலை பயன்படுத்துகிறோம், இதையெல்லாம் பாதுகாக்கிறோம். ஏன்? நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனம் இருக்குது, அதை கூட பாதுகாக்கிறோம். ஆனால் அந்த வாகனம் செல்லக்கூடிய பாதைகள் இருக்கிறது, அந்த பாதைகளுக்கு நாம் பாதுகாக்கிறோமா? அதுக்கு தரக்கூடிய ரைட்ஸை நாம் தர்றோமா? அதற்கென்று சில தனிப்பட்ட உரிமைகள் இருக்கிறது, சில ரைட்ஸுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ரைட்ஸை நமக்கு சொல்லித் தர்றாங்க. பாதைகளுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அந்த உரிமைகளை நாம் பேணுகிறோமா? அதை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறோமா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஈயாக்குமல் ஜுலூஸ ஃபித் துருகாத், எச்சரிக்கை செய்தார்கள். மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதைகளில் இடைஞ்சல் தரக்கூடிய வகையில் அமர்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள். போக்குவரத்து பாதையில் உட்கார்றது,
மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதை இருக்குதா இல்லையா, சாலைகள் இருக்குதா இல்லையா, அதுக்கு குறுக்க போய் உட்கார்றது எச்சரிக்கைக்குரிய செயலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உணர்த்தப்படுகிறது. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், நஸஈ என்று எத்தனை ஹதீஸ் தொகுப்புகள் இருக்கிறதோ அத்தனை ஹதீஸ் தொகுப்புகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஈயாக்கும், ஈயாக்கும் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால், ஈயாக்கும் என்ற சொல் அரபியில் எச்சரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாசகம். அந்த வாசகத்தை பயன்படுத்தித்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஈயாக்கும் அல் ஜுலூஸ ஃபித் துருகாத், பாதைகளில் அமர்வதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கு பேசுறதுக்கு வேற அவைகள் இல்லை, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பாதையில் உட்கார்ந்து பேச வேண்டியிருக்குது, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்யறது, அந்த பாதைகளை உட்கார்ந்து பேசலாமா, அதை பயன்படுத்தி கொள்ளலாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நினைச்சாங்க. திருப்பி விளக்கம் கேட்கிறார்கள், அனுமதி வேண்டுகிறார்கள். ஒரு நிர்பந்தமான பேச்சுக்காக அந்த பொது பாதையை, பொது வழியை எங்களுடைய பேச்சுக்குரிய சபையாக நாங்கள் அமைத்துக் கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வேறு உங்களுக்கு வழியே இல்லை என்று சொன்னால் அமைத்துக் கொள்ளலாம், ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, அந்த நிபந்தனைகளை, அந்த விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் உங்களுக்கு நான் அனுமதி வழங்குகிறேன் என்று சொன்னார்கள். சில நிபந்தனைகளை சொல்கிறார்கள். போக்குவரத்து பாதையினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாமல் இருக்குது, சாலைகளுடைய முக்கியத்துவம் தெரியாமல் இருக்குது, அதை பாதுகாக்கிறதில்ல, பேன்றதில்ல, அப்படிங்கிறதுனால தான் இந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ ரசூலுல்லாஹ் சில ஷரத்துக்களை போட்டு சில விதிமுறைகளை சொல்லி அனுமதிக்கிறார்கள். அது என்ன விதிமுறைகள்? முதலாவதாக சொல்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். போக்குவரத்து பாதையில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகளில், போக்குவரத்து பாதைகளில், தெருக்களில் நீங்கள் அமர்வதாக இருந்தால் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும். பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்பதனுடைய பொருள் பறந்து விரிந்தது. பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எடுத்த எடுப்பில் நமக்கு என்ன சிந்தனை வரும்? பெண்கள்லாம் போயிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்கக்கூடாது, அது மாத்திரம் கிடையாது, எல்லா விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளடக்கி சொல்கிறார்கள். அங்கே அந்நிய பெண்கள் சென்று கொண்டிருப்பார்கள், அந்த பெண்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் இது குர்ஆனில் இன்னொரு வசனத்தின் மூலமாக தனியாகவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. குல் லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்கிறார், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். வகுல் லில் முஃமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, மேலும் மூமினான பெண்களுக்கு சொல்கிறார்களாக அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆண்கள் பெண்களையோ, பெண்கள் ஆண்களையோ பார்க்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக சாலைகளில், தெருக்களில் நின்று கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது, பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, வேறு யாரையும் நீங்கள் கவனத்தில் எடுத்து நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. யார் போகிறா, யார் வாரா, ஆட்டோவில் போகிறது யார், பைக்கில் போகிறது யார், காரில் போகிறது யார், இந்த மாதிரி நினைச்சக்கூடாது. உளவு பார்க்கக்கூடாது, உளவு பார்க்கக்கூடாது. யார் என்னத்தை வாங்கிட்டு போயிடா, என்ன செய்ய கிண்டல் பண்ணுற சில பேர் கிண்டல் செய்வார்கள். யாராவது அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிட்டு போவாங்க, அது தெருவில் உட்காந்து நினைச்சிடுறது, கிண்டல் செய்கிறது. பார்சல்லாம் பெருசாக இருக்க, என்னது இந்த வீட்டில் விசேஷமோ, என்ன செய்கிறது, அந்த மாதிரி பேசுறது, கிண்டல் செய்கிறது. இதுவெல்லாம் தெருவில் உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சுக்களா? தெருவில் உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடிய பேச்சுக்களா? நிச்சயமாக கிடையாது. இந்த மாதிரிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளடக்கித்தான், அதாவது பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்நிய பெண்களை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது. போகிறது யாரு, வாரது யாரு, பைக்கில் போகிறது யாரு, ஆட்டோவில் போகிறது யார், இதையெல்லாம் நினைக்கக்கூடாது, கண்காணிக்கக்கூடாது, உளவு செய்யக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் யார் எண்ணத்தை வாங்கிட்டு போகிறா, இதையெல்லாம் நினைச்சக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். முதலாவது நிபந்தனை. பொது வழிகளை பேசுவதற்காக, அத்தியாவசிய பேச்சை பேசுவதற்காக ஒருவர் பயன்படுத்துவதாக இருந்தால் அவர் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், கஃபுல் அதா,
யாருக்கும் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். நீ போக்குவரத்து பாதையில் உட்காரலாம், உன்னுடைய தேவைக்கு அத்தியாவசிய பேச்சுக்காக உட்கார்ந்துருக்கிற, ஆனால் யாருக்கும் எந்த இடையூறு செய்யக்கூடாது, எந்த தொந்தரவு செய்யக்கூடாது. நீ அந்த போக்குவரத்து பாதையில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த போக்குவரத்து பாதசாரிகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானால் நீ அந்த பாதையை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வேணுமா நினைச்சுக்கலாம், அமர்ந்து கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, சொல்லி காண்பிக்கிறார்கள். அதே போல புறம் பேசக்கூடாது, யார் மேலே நினைச்சக்கூடாது, கள்ள தூக்கி வீசக்கூடாது, கிண்டலுக்காக கூட கள்ள தூக்கி வீசக்கூடாது, அவர்களை கிண்டல் செய்யக்கூடாது, அவர்களை புறம் பேசக்கூடாது, தெருக்களில் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, பொது வழியில் உட்கார்ந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு பொது வழியில் மேடையை போட்டு இதை செய்கிறான், மேடையை போட்டு என்ன செய்கிறான், போக்குவரத்து பாதையில் அந்நியவர்களை, அதாவது மற்றவர்களை, தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று கூட பார்க்காமல் தன்னுடைய சமுதாய சகோதரர்களை ஏசக்கூடிய திட்டக்கூடிய எத்தனையோ பொதுக்கூட்டங்களை இன்றைக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் எங்கே நடைபெறுகிறது? தெருவில் வச்சு நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதைக்கு தரக்கூடிய ஹக்கை, அதனுடைய ரைட்ஸை, உரிமையை தாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக மீறப்பட்டு வருவதை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக பொதுமக்களுக்கு இடையூறு தராத வகையில் தான் என்ன செய்யணும், உட்கார வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள் ரத்து சலாம். இங்கே யாரெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. 100 பேர் போனால் 100 பேர் உனக்கு சலாம் சொல்லுவான். 100 பேருக்கு சளைக்காம நீ பதில் சொல்லணும். வாலைக்கும் சலாம், வாலைக்கும் சலாம், வாலைக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாய் வலிக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாருக்கும் பதில் சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் பதில் சலாம் சொல்வது என்பது கட்டாய கடமை. பதில் சலாம் சொல்வது என்பது கட்டாய கடமை. அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா ஹய்யித்தும் பித்தஹிய்யத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா வருத்துஹா. உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதைவிட அழகான ஒரு காணிக்கையை சொல்லுங்கள், அல்லது அதையே திருப்பி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ஒரு சொன்ன வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து என்று சொல்லுங்கள், அல்லது அதையே வலைக்கும் சலாம் என்று அதை மட்டுமாவது என்ன செய்யுங்க, திருப்பி சொல்லுங்க. பதில் சலாம் சொல்வது என்பது கட்டாய கடமை, கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை செய்ய வேண்டும். ரத்து சலாம். யார் எத்தனை பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு, ஒரு போக்குவரத்து பாதையை ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்துவாங்க. நீ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அத்தனை பேரும் சலாம் சொன்னால் அத்தனை பேருக்கு என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். அடுத்ததாக சொன்னார்கள், நான்காவதாக அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த நற்செயலை, சமூக சீர்திருத்த பணியை கொள்வதற்காக நீங்கள் அமரலாம். இப்போ இந்த 4 விதிமுறைகளை சொல்லித் தர்றாங்க. நீ பாதையில் உட்கார்ந்தான் தீரணும் அப்படின்னு சொன்னா, ஏதோ அத்தியாவசிய பேச்சை பேசுறதுக்காண்டி பாதையில் உட்கார்ந்தான் தீரணும்னு சொன்னா, பாதையில் உட்காரும் போது என்ன செய்யணும், சில வேண்டாத சில செயல்கள் நடக்கும், அதை என்ன செய்யணும், தடுத்து நிறுத்த வேண்டும். கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. போக்குவரத்து பாதையில் சாலைகளில் என்ன நடந்தாலும் என்ன செய்யறதில்லை, கண்டுகொள்றதில்லை. ஒருத்தன் அடிபட்டு கிடந்தால் என்ன செய்யறது, பாதிரி பேசாமல் என்ன செய்யறேன், நமக்கே வம்பு அப்படி என்ன செய்யறோம், அடிச்சு விரண்டு ஓடக்கூடிய ஒரு நிலையைத்தான் பார்க்கிறோம். அப்போ சமுதாய சீர்திருத்த பணி என்ன செய்யணும், சமுதாயத்திற்கு நன்மை சேர்க்கக்கூடிய, சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும். இந்த 4 ஷரத்துக்களுக்கு நீங்கள் கட்டுப்படுவதாக இருந்தால், உடன்படுவதாக இருந்தால் பாதையில் அமர்ந்து கொள்ளலாம் என்ன நினைச்சாங்க, அனுமதி வழங்குகிறார்கள். இந்த 4 ஷரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா ஏறக்குறைய இது அமரக்கூடாது அப்படிங்கிறத இன்னொரு வேற வார்த்தையில் சொல்ற மாதிரி இருக்கு. அமரக்கூடாது அப்படிங்கிறதையே வேற வார்த்தையில் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த 4 நிபந்தனைகளை பின்பற்றி ஒருத்தனால பொது வழியில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதையில் உட்கார முடியுமாங்க? முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் அனுமதிக்கிற மாதிரி தான் செய்து இருக்கிறது. வேண்டா வெறுப்பாகத்தான் நினைச்சாங்க, அனுமதிக்கிறாங்க. இப்போ சாலைகளுக்கு மனிதர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதைகளுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. இது ஏதோ ஒரு பலகீனமான ஹதீஸ் எடுத்து சொல்லிட்டு நினைக்காதீங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற பெரிய பெரிய ஹதீஸ் கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தியை நினைச்சிட உங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கிற இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் தருகிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் அதே அளவிற்கு போக்குவரத்து பாதைக்கு என்ன செய்யணும், முக்கியத்துவத்தை தர வேண்டும். மக்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடைஞ்சல் பண்ணக்கூடாது.
வாகனத்திற்கு, போக்குவரத்து வாகனத்திற்கு இடையூறாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மறியல் செய்வது கூடாது. ரோட்டை மறித்து போக்குவரத்து பாதையில் உட்கார்ந்து கொண்டு ரோட்டை மறித்து இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது மறியல் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகள் முஸ்லிம்களுடைய நடவடிக்கையாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிம் என்றால் யார்? முஸ்லிமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் தந்தார்கள்? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்று சொன்னால் யாருக்கும் நாவாலும் கரத்தாலும் எந்த தீங்கும் தரக்கூடாது, இவனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படிப்பட்டவன் தான் முஸ்லிம் என்று முஸ்லிமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாம் போக்குவரத்து பாதையில் மக்களுக்கு இடையூறு தடக்கூடிய வகையில் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. அந்த பாதை நாம் என்ன செய்ய பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த போக்குவரத்து பாதை இருக்கு பாருங்க, அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது சொத்து. அது அரசாங்கத்தினுடைய சொத்து. அது அரசாங்கத்தினுடைய சொத்து, பொது சொத்து என்று வரும்போது யாரும் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்காக என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. யாரும் தன்னுடைய சுயநலத்திற்காக அதை பயன்படுத்தக்கூடாது. அது பொதுமக்களுக்குரிய பாதை. அங்கே யாரெல்லாம் போவா? அந்த போக்குவரத்து பாதையை யாரெல்லாம் பயன்படுத்துவா? தேவையுள்ளவர்கள், கடைவீதிக்கு செல்லக்கூடியவர்கள் செல்வார்கள், மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், ஏன் பிரசவத்திற்காக செல்லக்கூடிய பெண்கள் கூட நினைச்சுவார்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள். அத்தனையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்தனையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் போதுதான் அந்த போக்குவரத்து பாதைக்கு இடையூறு செய்வது என்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது நமக்கு என்ன செய்யும், தெரிய வரும். இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத போது சாதாரணமாக நமக்கு தெரிய வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா இல்லையா, மன் அம்ம ஃபல் யுகஃபி என்று சொன்னார்கள். சாதாரணமாக இமாமத்து இருக்குதா இல்லையா, இமாமுங்களுக்கு என்று சில நிபந்தனைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளில் முக்கியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால் மன் அம்ம ஃபல் யுகஃபி, இமாமத்து செய்யக்கூடியவர்கள் அந்த இமாமத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். பின்னால் என்று தொழக்கூடிய ஒரு சில பேர் என்ன நீண்ட நேரம் தொழ வேண்டும், தொழுகை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் இமாம் என்ன செய்யக்கூடாது, கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. இமாம் யாரை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் அம்ம ஃபல்யுகஃபிஃப், இமாமத்து செய்யக்கூடியவர்கள் அதை எளிமைப்படுத்த வேண்டும், சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஃபஇன்ன ஃபீஹிமுல் லைஃப் வல் கபீர் வதல் ஹாஜா வன் நிசா வஸ் ஸகீர் என்று சொன்னார்கள். ஏனென்றால் உங்களுக்கு பின்னாலே நின்று தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் இயலாதவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், சிறுவர்கள் இருப்பார்கள். இவர்களையெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்து என்ன செய்யணும், தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இமாமத்துக்கு இந்த மாதிரி ஷரத்து போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஏழைகள், இயலாதவர்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் இவர்களையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இபாதத்து அன்றாட அல்லாஹ்வுக்கான செய்யக்கூடிய இபாதத்து விஷயத்தில் இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரோட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணுமா வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இது ஹதீஸை நாம் சொல்கிறோம், நம்முடைய சொந்த சரக்கல்ல, சொந்த கருத்தல்ல. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கக்கூடிய கருத்து, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கக்கூடிய செய்தி, இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. எப்போதுமே மற்றவர்கள் போகக்கூடிய வழியை பின்பற்றி நாம் என்ன போகக்கூடாது. நமக்கென்று ஒரு தனி வழி இருக்கிறது, நமக்கென்று தனி பாதை இருக்கிறது. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், மற்றவர்களுக்கு பின்னாலே செல்லக்கூடியவர்கள் அல்ல. நமக்கென்று தனித்தன்மை இருக்கிறது. அந்த தனித்தன்மையை எப்போது நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும், பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். எனவே போக்குவரத்துக்கு நாம் எந்த வகையில் என்ன செய்யக்கூடாது, இடையூறு செய்யக்கூடாது. அடுத்ததாக அந்த போக்குவரத்து பாதை இருக்கு பாருங்க, அந்த போக்குவரத்து பாதையை பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்கணும்? அசுத்தத்திலிருந்து, அசிங்கங்களிலிருந்து அதை பாதுகாக்கக்கூடிய கடமை அனைவருக்கும் இருக்கிறது. குறிப்பாக அந்தந்த தெருக்களிலே, அந்தந்த பகுதியில் இருக்கிறார்களே அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாம் பாதுகாக்கிறோமா? அந்தந்த தெருவில் இருக்கக்கூடியவர்கள், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து பாதையை எந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பாதுகாக்கிறாங்க? எல்லாம் பாதுகாப்பாக பறக்கத்தான் வச்சுருக்கிறோம். காம்பவுண்டு சவுறு வரைக்கும், நம்ம வீட்டு காம்பவுண்டு சவுறு இருக்குதா இல்லையா, அது வரைக்கும் தான் பாதுகாப்பாக இருக்கும். வீட்டில் ஒரு சின்ன கீறல் இருக்காது, ஒரு சின்ன வெடிப்பு இருக்காது, இருந்தாலும் இருக்க விட மாட்டோம். உடனே கொத்தனாரை கூப்பிட்டு நினைச்சிடும், சரி பண்ணிடுவோம். ஒரு பல்ப் ஏரியலைன்னா உடனே நினைச்சு கூப்பிட்டு சரி பண்ணிடுவோம். எல்லா விஷயமும்
கழிவு நீரோட உட்பட எல்லாம் வீட்டுக்குள்ளே எல்லா செட்டப்பும் கரெக்டாக இருக்குது. காம்பவுண்டு சுவர் அந்த கேட்டு வரைக்கும், அந்த கேட்டுக்கு வர்ணம் தீட்டுவது உட்பட அதில் கூட ஒரு சின்ன பிசிறு இருக்காது, எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் எது வரைக்கும் தான்? அந்த காம்பவுண்டு கேட் வரைக்கும் தான். அந்த கேட்டை தாண்டிடுச்சுன்னா பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், நாரி பழக்கம். வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரோடு எங்கே செல்கிறது? பொது வழிக்கு வருகிறது. மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பொது பாதை இருக்கிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது வழி, அந்த பொது வழியில் கழிவு நீரோடு விடப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கழிவுகளெல்லாம் எங்கே தூக்கி வீசப்படுகிறது என்று சொன்னால் அது மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது வழிகள் இருக்கிறது, அங்கே தூக்கி வீசப்படுகிறது. இதுவெல்லாம் மாபெரிய குற்றங்கள், சாதாரண குற்றம் அல்ல. ஏனென்று சொன்னால் இது பொதுமக்களை பாதிக்கக்கூடிய குற்றங்கள். நாம அல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட முறையில் பாவம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? அல்லாஹ் அதை மன்னிச்சிடலாம், மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களுக்கு நாம் தவறு செய்தால் அவர்கள் மன்னித்தால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? மன்னிப்பான். எத்தனை சாலைகள் இந்த மழை நேரத்தில் பாருங்க, குண்டும் குழியுமாக இருக்கிறது, சேரும் சகதியுமாக இருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? இதற்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது, பல காரணங்கள் இருக்கிறது. அசுத்தங்களை வெளியே வீசி வீசி அனுப்புகிறது. வீட்டை பெருக்கி, கண்ணால் பார்த்த விஷயத்தை சொல்கிற சகோதரர்களே, வீட்டை பெருக்கி அந்த குப்பைகளை அசுத்தங்களை வெளியே பொது வழியில் அனுப்பிச்சா தூக்கி போடக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்குறோம். எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அழகான வீட்டை கட்டுறாங்க, ட்ரைனேஜ் வசதி இல்லை. அடிப்படை தேவை பாதை என்பது. எத்தனை பேர் ஃப்ளாட்டு போடுறாங்க? ஃப்ளாட்டை போடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அங்கே பொது பாதை இருக்கிறதா, அதில் ட்ரைனேஜ் வசதி இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த ரெண்டு அடிப்படை வசதிகள், பாதை இருக்கிறதா கவனிக்க வேண்டும், ட்ரைனேஜ் வசதி இருக்கிறதா, சாக்கடை கழிவு நீரோட வசதி இருக்கிறதா அதை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் கவனிக்காமல் ஃப்ளாட் போடப்படுகிறது. இத்தனை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா, பொது வழிக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய பாதை இருக்குதா இல்லையா, அதை ஆக்கிரமித்து காம்பவுண்டு சுவர்களை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய குற்றம். காம்பவுண்டு சுவர்களை எழுப்பி வைத்திருக்கிறார்கள், நன்றாக கவனிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த பூமியில் ஒரு சான் அளவிற்கு நிலத்தை அபகரித்தாலும், ஒரு சான் அளவிற்கு நிலத்தை அபகரித்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு மறுமை நாளில் கொடுக்கக்கூடிய தண்டனை பயங்கரமானதாக இருக்கும். அதற்கு இந்த பூமிக்கு 7 மடங்கு பூமியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கழுத்தில் தூக்கி மாட்டுவானா? அவனால் தாங்க முடியுமா? அவனால் தாங்க நீ தானப்பா வேணும்னு சொல்லி அபகரித்து எடுத்த, உனக்கு பூமி வேணும் சொல்லி அடுத்தவனுக்கு ஒரு பூமியெல்லாம் அபகரித்து எடுத்தியா இல்லையா? பொது வழிக்காக விடப்பட்ட அந்த பாதையெல்லாம் அபகரித்து காம்பவுண்ட் சுவர் கட்டினியா இல்லையா? என்ன வச்சுக்க, எல்லாம் உனக்கு தான். ஒரு பூமி இல்லை, ஒரு சென்ட் இல்லை, ஒரு சேனல், 7 பூமி உனக்கு தான். என்ன நினைச்சுவான்? கழுத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கி மாட்டுவான் என்பதாக முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி சொல்கிறது. எத்தனை இடங்கள் சர்வ சாதாரண நடைபெறுகிறது. சாக்கடைக்காக விடப்பட்டிருக்கக்கூடிய பாதையை ஆக்கிரமித்து அதிலே கட்டிடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். பிறகு சாக்கடை எங்கே போகும்? தெருக்கு தான் வரும். அதே போல தெருவுக்காக விடப்பட்ட பாதையை ஆக்கிரமித்து காம்பவுண்டு சுவர்கள் அணிஞ்சி கட்டி வைத்திருக்கிறார்கள். போதாக்குறைக்கு அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவு நீர் எங்கே வருகிறது? அந்த பொது வழிக்கு வருகிறது. இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சொந்த வசதிக்காக பைப் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வேறு ஏதேனும் தேவைகளுக்காக வேண்டி அந்த ரோட்டை போட்டு கொத்து நெஞ்சை கொத்தி நாசப்படுத்துறது. ரெண்டாவது அதை சரியாக பூசி வைக்கணுமா இல்லையா, அப்படியே போட்டு நினைச்சிட்டு போயிடுறது. இதெல்லாம் மிகப்பெரிய குற்றங்கள். பப்ளிக்கை பாதிக்கக்கூடிய எந்த குற்றத்தையும் இஸ்லாம் மிகப்பெரிய குற்றமாகத்தான் பார்க்கிறது, சாதாரண குற்றமாக பார்க்கல. ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அது சபித்தலுக்குரிய செயல் என்று சொன்னார்கள், அது சாபத்திற்குரிய செயல் என்று குறிப்பிட்டார்கள். எது? இந்த பப்ளிக்கை பாதிக்கக்கூடிய செயல்கள் இருக்குதா இல்லையா? குறிப்பாக இந்த தெருக்களை, போக்குவரத்து பாதையை, சாலைகளை அசிங்கப்படுத்துவது, அசுத்தப்படுத்துகின்ற அந்த செயலை சாபத்திற்குரிய செயல். எனவே அந்த சாபத்திற்குரிய செயலை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? இத்தகுல் லாயினைன் என்று சொன்னார்கள். எப்படிங்க? இத்தகுல் லாயினைன். சபித்தலுக்கு காரணமான அந்த போக்குவரத்து பாதையை எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்களோ அத்தனை பேர்களும் அந்த போக்குவரத்து பாதையை யாரெல்லாம் டேமேஜ் பண்ணார்களோ, யாரெல்லாம் அசுத்தம் செய்தார்களோ அவர்கள் நினைச்சுவாங்க, திட்டிக்கிட்டே போவாங்க, ஏசிக்கிட்டே போவாங்க. பாதிக்கப்பட்டவருடைய துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டே தீரும், அது நிராகரிக்கப்படாது.
பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனை நிச்சயமாக அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். அதைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், போக்குவரத்து பாதையை என்ன செய்யாதீங்க, அசிக்கப்படுத்தாதீங்க அப்படின்னா. மலம் ஜலம் கழிப்பதன் மூலமாக அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை கழிவுகளை தூக்கி எறிவதன் மூலமாக அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கழிவு நீரோடைய அந்த பொது வழிக்கு திருப்பி விடுவதன் மூலமாக நீங்கள் அதை அசுத்தப்படுத்தாதீர்கள். அவ்வாறு சபித்தலுக்கு காரணமான இது போன்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் தாங்கி வந்த சமுதாயம் செய்யக்கூடிய செயலை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேர்கள் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எத்தனை பேர்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தெருக்கள் சுத்தமாக இருக்கிறது, எத்தனையோ தெருக்கள் அசுத்தமாக இருக்கிறது. அங்கே வாகனத்தில் கூட நீங்கள் போக முடியாதுங்க, நடந்தும் போக முடியாது, வாகனத்திலையும் போக முடியாது. குண்டும் குழியுமா கிடக்கு, பாதை சரியாக போடப்படவில்லை. ஏன் பாதை போடல? அது வழக்கில் கிடக்கிறது. எதற்காக வழக்கு என்று சொன்னால் அதை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறான். ஆக்கிரமித்து வச்சுட்டு இன்னொருத்த நிலத்தில் போய் ரோடு போட போகிறான். அவன் விடுவானா? அந்த நிலத்துக்காரன் விடுவானான்னு கேட்குறேன், விடமாட்டான். அதனால் எத்தனையோ இடங்கள் இன்றைக்கும் அது சரியாக சாலை வசதி செய்திடப்படாமல் மோசமாக டேமேஜான முறையில் மக்கள் நடமாடுவதற்கு ஏற்ற வகையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறத நாம் நினைக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அது எப்போது அதனுடைய பாதிப்பை அதிகமாக நாம் உணர முடிகிறது என்று சொன்னால் இது போன்ற மழைக்காலங்களில் இதனுடைய பாதிப்பை நாம் நினைக்கிறோம் அதிகமாக உணர முடிகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பப்ளிக்கு பொதுமக்களுக்கு எந்த இடையூறையும் தரக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். எனவே நம்முடைய கண்ணை பாதுகாப்பதைப் போல, நம்முடைய வீட்டை பாதுகாப்பதைப் போல, வீட்டு காம்பவுண்டு சுவரை பாதுகாப்பதைப் போல, அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேட் இருக்குதா இல்லையா, முன்வாசல், அதை பாதுகாப்பதைப் போல, இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமாக நாம் வசிக்கக்கூடிய தெருவுக்கு என்ன செய்ய நாம் பாதுகாப்பு தர வேண்டும். அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க இஸ்லாம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஈமான் 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது என்று சொன்னார்கள். ஈமான் இறை நம்பிக்கை என்கின்ற அந்த விசுவாசம் இருக்கிறதே 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் ஒரு கிளை என்று சொன்னால் இமாத்தத்துல் அதா அனி தரீக், போக்குவரத்து பாதையில் கிடைக்கக்கூடிய அசிங்கங்களை, அசுத்தங்களை, பொதுமக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவது என்று சொன்னார்கள். நீ அப்புறப்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அசுத்தப்படுத்தாமல் இருக்கலாம் இல்லையாப்பா, அதே செய்யலாம் இல்லையா? இவன் அப்புறப்படுத்துறதும் இல்லை, சுத்தப்படுத்துறதும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் சகோதரர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எத்தனையோ பகுதிகளில் கட்டடங்கள் கட்டப்படுகிறது, வீடுகள் கட்டுகிறார்கள். மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு பரக்கத்தை கொடுத்துருங்க, கட்டிட்டு போட்டும். ஆனால் அந்த கட்டட பணிகள் முடிந்த உடனே அந்த பகுதியை சுத்தம் பண்ணணுமா இல்லையா? அது யாருடைய கடமை? அது செங்கல், ஜல்லி, மணல், கம்பி எல்லாம் அங்கே தான் கிடக்கு. காலங்காலமாக அங்கேயே கிடந்து கொண்டிருக்கிறது. யாரும் கவனிப்பது கிடையாது, யாரும் கேட்பது கிடையாது, யாருக்குமே பொறுப்பு கிடையாது. அதை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. வீடுகள் கட்டுகிற வரை அது கிடைக்கலாம், அது தப்பு சொல்ல முடியாது, வேற இடம் இல்லை, அதனால் போட்டிருக்கிறாங்க. ஆனால் வீடு கட்டி முடிக்கப்பட்டாச்சு, முடிக்கப்பட்டதற்கு பிறகு அதை அப்புறப்படுத்தலாம் இல்லையா? அது போக்குவரத்து மக்களுக்கு இடையூறு தருதா இல்லையா? வாகனம் போக முடியுதா, நடமாட முடியுதா? எத்தனை பேருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எத்தனை வாகனங்களுக்கு அது இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஏன் கவனத்தில் எடுத்துக்கொள்றதில்லை? இதையெல்லாம் நாம் சர்வ சாதாரணமான விஷயமா பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் அதை சர்வ சாதாரணமான விஷயமா பார்க்கல. அந்த போக்குவரத்து பாதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேரும் திட்டி தீர்ப்பார்கள், அத்தனை பேர்கள் ஏசிக்கொண்டே செல்வார்கள், சபித்து கொண்டே செல்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நான் ஒரு வீட்டுக்கு பக்கத்தோடு வந்துட்டு இருக்கிறேன், திடீர்னு குப்பை மேலோடி வந்து விழுது. நல்ல வேலை என் தலையில் விழல, என் தலையில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அவரை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நான் சொல்லிட்டு போகிறேன், என்னம்மா இந்த மாதிரி குப்பை வீட்டை பெருக்கி வெளியில் போடுறீங்க, நல்லதாக இது அப்படின்னு அவங்கள்ட்ட நான் கூப்பிட்டு நினைச்சா சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி தான் எல்லா இடங்களும் நடைபெறுகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் வீட்டை பாதுகாப்பதை போல வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்கள், போக்குவரத்து பாதைகள், இதையும் பாதுகாக்க வேண்டும். இதை பாதுகாக்கிறது யார் வருவா? இதை யார் மலக்கா வந்து பாதுகாப்பாரு? இதை நாம தான் பாதுகாக்கணும், நாம தான் சுத்தமாக வச்சிருக்கணும். நாம அதை அசுத்தமாக வச்சிருந்தா அதெல்லாம் ஏற்படக்கூடிய பாதிப்பு யாருக்கு தான்? நமக்கு தான். டெங்கு டுங்கு எல்லாம் வரும். இந்த டெங்கு காய்ச்சல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? மலேரியா, டெங்கு காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த சிக்கன் குனியா, இந்த மாதிரிப்பட்ட எல்லா விதமான காய்ச்சலுக்கும் காரணம் யாருன்னு சொன்னால் நாம தான். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் வலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களையே நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறான்.
உங்களே நீங்கள் அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீங்க. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு, சுகாதாரமாக வாழ்கிறதுக்கு, சுத்தமாக வாழ்கிறதுக்கு உரிய எல்லாவிதமான வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லி கொடுத்திருந்தும் கூட நாம் ஏன் அதை பேண்டதில்லை? எனவே இது சாதாரண விஷயமா தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைக்காதீர்கள். நம்முடைய வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதை போல நீட்டாக வச்சிருக்கிற மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் சுத்தமான வைத்திருக்க வேண்டும். மாற்று மத சகோதரர்கள் இருக்கக்கூடிய தெருக்களை போய் பாருங்கள், என்ன அழகாக நீட்டாக வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவ நசாராக்கள் இருக்கக்கூடிய பகுதியை போய் பாருங்கள், எப்படி சுத்தமாக நீட்டாக வச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் அவங்க யார்கிட்ட படித்தாங்க? நம்மள்ட்ட இருந்து படித்தது. எப்படி சுத்தமாக இருக்கணும், எப்படி நீட்டாக இருக்கணும், எப்படி சுகாதாரத்தோடு வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், எல்லாத்தையும் நம்மள்ட்ட படிச்சுட்டு அவன் காப்பி பண்ணி நினைச்சுக்கிறான். அவன் ஒழுங்காக இருந்துகிட்டு இருக்கிறான். நாம் இதெல்லாம் நினைச்சுக்கிறோம், ஃபாலோ பண்ணாமல் நினைச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரிகளை இதை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். யாருக்கும் பப்ளிக் என்ன செய்யக்கூடாது, நாம் எந்த சூழ்நிலையிலும் தொந்தரவு தரக்கூடாது. அதே போல் என்ன செய்கிறதுன்னா, இந்த போக்குவரத்து பாதையில் வாகனத்தை குறுக்க கொண்டு விடுறது. வண்டிகள் இருக்கிறதால வாகனங்கள் காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், போக்குவரத்து போத பாதைக்கு அதை குறுக்க என்ன செய்ய கொண்டு விடுறது, கவனிக்கிறது கிடையாது. அப்புறம் எவனா வண்டியில் தட்டிட்டு போவான், அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்குறேன். இதெல்லாம் ஏன் தேவையில்லாத வேலைகள் தானே. எனவே இது போன்ற பொதுமக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய எந்த செயலை நாம் செய்யக்கூடாது, அதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீக்கை, பாதுகாப்பான வாழ்க்கை முறையை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை, சுகாதாரமான வாழ்க்கை முறையை, சுத்தமான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.